ஹாய், ஐ விமல் சுபு. விமல்ஸ் பிஹெச்டி கைடன்ஸ் கிற சேனலில் பிஹெச்டி ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஏதாவது வேறு டாபிக் பிஹெச்டி ரிலேட்டடாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ ரெடி பண்ணி. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ரெஃபரன்ஸ். ஓகேவா? நம்ம பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் தீசஸ் ரைட்டிங் பிஹெச்டியில் ரிசர்ச் முடிச்சு தீசஸ் ரைட்டிங் முடிச்சுட்டு பைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சஃபர் ஆகுறது வந்து இந்த ரெஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? கரெக்டாக ஒவ்வொரு சாப்டர்லையும் உள்ளேயும் வெளியேயும் இது வந்து வெளியில் உள்ள ரெஃபரன்ஸு உள்ளே சைட் பண்ணியிருக்கிறதும் இதுவும் கரெக்டானு கிராஸ் செக் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா ரெஃபரன்ஸையும் எல்லா சாப்டரையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸுக்குன்னு ஒரு ஸ்டைலெல்லாம் இருக்கும் இல்லையா? அதை வந்து நான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். எனக்கு வந்து ஜூனியர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. உள்ளேயும் வெளியேயும் கிராஸ் செக் பண்ணுறது அப்படி தான் பண்ணோம். நம்மளாக பண்ணோம்னா தப்பு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு சிஸ்டம்லலாம் நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நீங்கள் தேடினாலும் அதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் பக்கத்தில் இன்னொரு சிஸ்டம் வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஜூனியர்ஸ் உட்கார வச்சு ரெஃபரன்ஸ் வந்து க்ராஸ் செக் பண்ணுங்க இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொரு தீசஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஏபிஐ ஃபார்மேட் தான் வந்து நம்ம தீசஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணி போடுவோம். ஓகேங்களா? ஏபிஐ ஃபார்மேட்டில் எப்படி இருக்குன்னா ஒரு பேப்பர் நீங்கள் ரிவ்யூ பண்ணி அதை வந்து சைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஆத்தர்ஸை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆத்தர் செகண்ட் ஆத்தர்ஸை வந்து ஆத்தர்ஸ் நேம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ரெஃபரன்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் நம்ம வந்து பின்னாடி வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆத்தர்ஸ். ஓகேங்களா? ஆத்தர்ஸ் நேம் தான் கொடுக்கணும். ஆத்தர்ஸ் நேம் எப்படி கொடுக்கணும்னா ஃபஸ்ட் ஆத்தர் செகண்ட் ஆத்தர் அது வந்து ஆர்டர் வைஸ் கொடுத்துட்டு முன்னாடி வந்து அவங்க நேம் இருக்கணும், பின்னாடி தான் அவங்களோட இனிஷியல் இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவங்க நேம் அவங்களோட இனிஷியல் வந்து பின்னாடி இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நேம், அதுக்கப்புறம் கமா. ஓகேங்களா? நேமுக்கு அப்புறம் கமாக்கு அப்புறம் இனிஷியல் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் கமா கொடுத்து செகண்ட் நேம் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆத்தரோட நேமு கமா கொடுத்து ஃபஸ்ட் ஆத்தரோட இனிஷியல் கொடுத்து ஃபுல் ஸ்டாப் கொடுத்துடணும். அப்போ தான் ஃபஸ்ட் ஆத்தர் முடிகிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆத்தர் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் கமா கொடுத்து செகண்ட் ஆத்தர் நேம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. செகண்ட் ஆத்தர் நேம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கமா, அதுக்கப்புறம் அவங்களோட இனிஷியல் ஃபுல்லாக கொடுத்து ஃபுல் ஸ்டாப் கொடுத்துடணும். ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு லாஸ்ட் ஆத்தரை வந்து அண்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் என்ன ஃபார்மேட் பண்ணியிருக்கேன்னா நான் என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா செகண்ட் ஆத்தருக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்டு ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் ஆத்தர் வந்து நேம் கொடுத்து அதே மாதிரி நேமுக்கு அப்புறம் தான் நம்ம கமா கொடுக்கணும். ரெஃபரன்ஸில் நேமுக்கு அப்புறம் கமா, அதுக்கப்புறம் இனிஷியலுக்கு அப்புறம் கமா கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்டைலில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா ஆத்தர்ஸையும் கொடுத்துட்டு கடைசியாக இருக்கிற ஆத்தர் இருக்காங்களா, கடைசியாக இருக்க ஆத்தரை வந்து அண்டுக்கு அப்புறம் கொடுக்கணும். நம்ம அண்டு கொடுத்து லாஸ்ட் ஆத்தரை வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அவரோட இனிஷியல் கொடுத்து கமா கொடுத்ததுக்கப்புறம் அது பப்ளிஷ் ஆன இயர் கொடுக்கணும். ஓகேங்களா? 3 இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் எழுதுறீங்கன்னா 3 இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஒரு செட்டு. ஓகேங்களா? அவங்களோட இனிஷியல், அவங்களோட நேம் அண்ட் இனிஷியல், அவங்களோட இயர், இது ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த செட்டு நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஆத்தரோட நேமு, அவங்களோட இனிஷியல், அதுக்கப்புறம் கமா கொடுத்து அது எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சோ அந்த இயரை போட்டு அதோட ஒரு செட் முடிஞ்சிருச்சு. அடுத்த செட்டு வந்து அந்த பேப்பரோட டைட்டில், இதுதான் அடுத்த செட்டு. இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும். ஓகேங்களா? இது அடுத்த செட்டு. அது முடித்தோடனே எந்த இயர் முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரோட டைட்டில் நீங்கள் கொடுப்பீங்க. இது வந்து நார்மலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் ஆச்சோ அது வந்து இட்டாலிக்ஸ் கொடுக்கணும் நம்ம எப்போவுமே. ஏன்னா ஜேர்னலோட டைட்டில் வந்து ஏபிஐ ஃபார்மேட்டில் வந்து இட்டாலிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து இட்டாலிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சில ஜேர்னலில் வந்து வால்யூம் வந்து எப்போவுமே வால்யூம் வந்து போல்டாக இருக்கணும், இஷ்யூ வந்து நார்மலாக இருக்கணும். ஸோ இது வந்து 5th வால்யூம். ஸோ வந்து சில பேர் VOL வால் அப்படின்னு கொடுப்பாங்க. வால்யூமுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மாக வால் 5 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படிலாம் கொடுத்தா பேஜ் வந்து நிறையா வரும். ஓகேங்களா? பேஜ் வந்து நிறையா வரும், ஸ்பேஸ் எல்லாம் கச்சன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த 2 லைனில் முடிய வேண்டியது உங்களுக்கு 4 லைன் 5 லைன் வரும். ஸோ எந்த அளவுக்கு 2 லைனில் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மிச்சம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ப்ராக்கெட்லாம் நான் போடல. இயருக்கு சில பேர் வந்து ப்ராக்கெட் போடுவாங்க, அது தேவையில்லை. இயருக்கு வந்து நீங்கள் கூகுள் ஸ்காலரில் வந்து சைட்டேஷன் காப்பி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் என்ன பண்ணுறது, காப்பி பண்ணி யூஸ்வலாக நம்ம கூகுள் ஸ்காலர் தான் யூஸ் பண்ணுவோம்.
கூகுள் ஸ்காலர் யூஸ் பண்ணோன்னா அதை இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட சைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிஐ ஃபார்மேட் அப்படிங்கிறத வந்து காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணி அதை தானே நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஸ்பேஸ் அதிகமாகும், கஜன்னு இருக்கும். ஸோ அதனால இதுவும் அதே ஃபார்மேட்டில் தான் வருது பார்த்தீங்களா. பட் இந்த இடத்துல என்ன வருது, இயருக்கு வந்து ப்ராக்கெட் வருது. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்க்கு வந்து 2 ஸ்பேஸ் நமக்கு வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால நான் வந்து என்னோட இயர்ஸ் எதுக்குமே நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு செட் முடிஞ்சிருச்சு, நேம் அண்ட் இயர். அதுக்கப்புறம் செகண்ட் செட் வந்துட்டு பேப்பரோட டைட்டில். அதுக்கப்புறம் தேர்ட் செட் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஜேர்னலோட டைட்டில், நம்ம பப்ளிஷ் பண்ண ஜேர்னலோட டைட்டில் வந்து இட்டாலிக்ஸாக கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ஏபிஐ ஃபார்மேட்டோட ஸ்டைலு. ஸோ அதனால் நம்ம இட்டாலிக்ஸ் கொடுத்துடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வால்யூம் அப்படின்னு எழுதுவாங்க. VOL ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து ஹைப்பன் கொடுத்து 5 கொடுப்பாங்க. 3 ஸ்பேஸ் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வால் கொடுக்க மாட்டேன். டேரெக்டாக வந்து இந்த மாதிரி போல்டு பண்ணிடுவேன். வால்யூம்னா அது போல்டாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இஷ்யூ வந்து நார்மலாக இருக்கணும். சில பேர் வந்து இஷ்யூ 1 and 2 நியூமெரிக்கல் வேல்யூ கொடுப்பாங்க. சில பேர் மந்த் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேப்பரில் வந்து பிப்ரவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஷ்யூ பிப்ரவரி இஷ்யூன்னு. ஸோ அதனால் ஃபுல் ஃபார்மாக பிப்ரவரி கொடுத்துருக்கேன். இஷ்யூ எப்போவுமே ப்ராக்கெட்டில் தான் இருக்கணும். ஓகேவா. வால்யூம் வந்து போல்டாக இருக்கணும். இஷ்யூ நார்மலாக இருக்கணும். இஷ்யூ வந்து ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோலன் வச்சுக்கோங்க. கோலன் வச்சதுக்கப்புறம் பேஜ் நம்பர், அந்த மாதிரி. இதுதான் ஸ்டைல். ஓகேங்களா. ஏபிஐ ஃபார்மேட்டில் இந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. செகண்ட் ஒன்று அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆத்தர்ஸ் நேம், ஆத்தர் நேமுக்கு அப்புறம் தான் இனிஷியல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இயருக்கு நான் ப்ராக்கெட் கொடுக்கல. அதுக்கப்புறம் டைட்டில், பேப்பர் டைட்டில். அதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னலோட நேம் வந்து இட்டாலிக்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வால்யூம் மட்டும் தான் இருக்குது. ஸோ வால்யூம் போல்டு பண்ணியிருக்கேன். இஷ்யூ இல்லை. ஒருவேளை இஷ்யூ இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோலன் வச்சுட்டு தான் பேஜ் நம்பர் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நான் இதில் வந்து ப்ராக்கெட் பப்ளிஷ் ஆன இயருக்கு வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணல. தென் வால்யூமுக்கு வந்து VOL அப்படின்னு கொடுக்கல. நீங்கள் நிறையா தீசஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா நான் சொன்ன இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். சில பேர் வந்து இயருக்கு வந்து ப்ராக்கெட் கொடுப்பாங்க, அப்புறம் வால்யூமுக்கு வந்து VOL அப்படின்னு கொடுப்பாங்க. அது கொடுக்க வேணாம். நிறைய ஸ்பேஸு இருக்கும். அதுக்கப்புறம் கஜன்னு இருக்கும். அதனால வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. இந்த ஃபார்மேட்டில் தான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து முக்கியமாக சில பேருக்கு வந்து ரெஃபரன்ஸ் எழுதும்போது சில இது வந்து புரியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபார்மேட் வந்து தீசஸ் வச்சுக்குவாங்க. தீசஸை வச்சுக்கிட்டு ஃபார்மேட் வந்து இது பண்ணுவாங்க. அப்படி ஃபார்மேட் பார்க்கும்போது சில விஷயம் வந்து அந்த ரெஃபரன்ஸில் நமக்கு புரியாது. ஓகேங்களா. நம்ம ரெஃபரன்ஸுங்கிற ஒரு பக்கமே வந்திருக்க மாட்டோம் பேப்பர் இது பண்ணும்போது. ஏன்னா நம்ம ஒரு பேப்பருக்கு வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கு கொடுக்குற ரெஃபரன்ஸ் ஸ்டைல் வேறு, நம்ம தீசஸ் கொடுக்குற ரெஃபரன்ஸ் ஸ்டைல் வேறு. ஓகேங்களா. சில இது வந்து புரியாமல் வந்திருக்கும். அதெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுக்கிறேன். இந்த ஃபார்மேட்டில் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நீங்கள் வந்து தீசஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் சைட் பண்ணணும், ரெஃபரன்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இது இல்லாமல் சில இது வந்து நமக்கு புரியாமல் வந்திருக்கும்ல, அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. இது வந்து புக்கு. இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்துருக்கீங்களா. அன்வர் ஷஹாத் அண்ட் தெய்வா ஷஜி அப்படின்றது பார்த்தீங்களா. இதில் வந்து எடிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். EDS, அதாவது புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அதை சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புக்குக்கு வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி EDS அப்படின்னு கொடுப்பாங்க. இயருக்கு முன்னாடி EDS அப்படின்னு கொடுப்பாங்க. EDSனால் ஒன்றும் இல்லை, எடிட்டர்ஸ். ஒரு புக்கோட எடிட்டர் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா EDS கொடுக்கணும். இல்லை ஒரே ஒரு எடிட்டர் தான் இருக்காங்க அப்படின்னா ED, அந்த ப்ராக்கெட்குள்ளே ED மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் கூட நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வந்து 2 பேர் இருக்கனால EDS அப்படின்னு கொடுக்குறாங்க, எடிட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க ப்ராக்கெட்குள்ளே. ஒரு ஆளாக இருந்தால் ED மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல செகண்ட் ஒன்று என்ன ஹைலைட் பண்ணியிருக்கீங்கன்னா PPன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த PP நிறைய இடத்துல எனக்குமே புரியாமல் இருந்தது. அப்புறம் எங்கள் சார் கிட்ட கேட்டவங்களும் சொன்னாங்க. PP அப்படின்னா பர்டிகுலர் பேஜஸ் மட்டும்தான். இப்போ P to P அப்படின்னா இந்த பேஜ் டு இந்த பேஜ் அப்படின்னு அர்த்தம். அதாவது 263 பேஜ்லேருந்து 291 பேஜ் வரைக்கும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணி சைட் பண்ணியிருக்கேன். அதை தான் சைட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதை தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு PP அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் பர்டிகுலர் பேஜஸ் தான் நீ ரெஃபர் பண்ணியிருக்க அப்படின்னா PPன்னு கொடுக்கணும். இல்லை அந்த என்டையர் புக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு P தான் கொடுக்கணும். சிங்கிள் P கொடுத்து அந்த புக்கோட லாஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த புக்கில் வந்து நான் பர்டிகுலராக இந்த பேஜில் மட்டும் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் PP அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸ்மால் லெட்டரில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. அந்த PP வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு சிங்கிள் P கொடுப்பாங்க.
அந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த புக்கு ஃபுல்லாக ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து ஒரே ஒரு எடிட்டர் தான் இருக்காங்க, அதனால் இடி கொடுத்துருக்கேன். இடிஎஸ்னால் கொடுக்கல, ஓகேங்களா. ஒரு எடிட்டர் இருக்கிறதுனால இடி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து சிங்கிள் பி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த என்டையர் புக்குமே வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சிங்கிள் பி தான் கொடுக்கணும். அப்போ இது வந்து எதோட பேஜ் நம்பர் அப்படின்னா அந்த புக்கோட லாஸ்ட் பேஜ் நம்பர், ஓகேங்களா. இந்த பிளான்ட் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற புக்கில் வந்து 422 பேஜ் தான் இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் பேஜ் நம்பரை கொடுத்து சிங்கிள் பி வந்து முன்னாடி கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஃபுல் புக்கையுமே ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த ரெஃபரன்ஸில் வந்து நமக்கு தெரியாத ஒரு சில விஷயம், ஓகேங்களா. அந்த பி இதெல்லாம் வந்து எனக்கும் ஃபஸ்ட்டு தெரியாது. நான் ரெஃபரன்ஸ் வந்து எழுதும்போது தான் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நம்ம புக்கையும் ரெஃபர் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் கூட ரெஃபர் பண்ணிப்போம், ஓகேங்களா. இது வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடி, ஓகேங்களா. பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடிக்கு வந்து சில டூல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து சில டூல்ஸில் வந்து நீங்கள் வியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட லைசன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுக்கணும் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ அது வந்து யூனிஃபார்மாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 4 கெமிக்கலை வந்து நீங்கள் 3D வியூ பார்க்குறீங்க அப்படின்னா பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் பார்ப்பீங்க. அந்த சாஃப்ட்வேரோட லைசன்ஸை வந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக சைட் பண்ணணும் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடிக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏபிஐ ஃபார்மேட்டில் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம பின்னாடி வந்து சைட் பண்ண முடியும், ஓகேங்களா. இதுவும் வந்து ரெஃபரன்ஸில் வந்து நம்ம ஒரு இதுவும் ஒரு நோட்ஸ் தான், ஓகேங்களா. எடுத்துக்கோங்க. பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா சில சாஃப்ட்வேருக்கான லைசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் சைட் பண்ண முடியும். அதுக்குன்னு ஏபிஐ ஃபார்மேட்லாம் இல்லை. ஸோ அதை ராவாக நம்ம அப்படியே தான் நம்ம பின்னாடி சைட் பண்ணணும், ஓகேங்களா. இது ஒரு விஷயம். தென் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ரெட்ரீவ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில இதை வந்து கூகுள்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரெட்ரீவ் பண்ணிங்கன்னா அது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், ஓகேங்களா. அதாவது யுனெஸ்கோ 2012 வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிச்சு. ஓப்பன் பண்ண அந்த சைட்டில் வந்து நான் என்ன கலெக்ட் பண்ணேன்னா டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் சப்கிளஸ்டர் நீல்கிரிஸ் அப்படிங்கிறத வந்து நான் ரெட்ரீவ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் ரெட்ரீவ் பண்ணது சில இடத்துல வந்து ரெட்ரீவ் பண்ண இப்போ வந்து நான் 2021 வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரெட்ரீவ் பண்ணேன்னா அப்போ வந்து என்னோட நேம் போட்டு இந்த வெப்சைட்டில் நான் வந்து ரெட்ரீவ் பண்ணேன் அப்படின்னு கொடுக்கலாம். பட் இது வந்து பப்ளிஷ் ஆனது வந்து 2012. ஸோ அதனால் ரெட்ரீவ் ஆனது வந்து நான் எப்போ வந்து அந்த பப்ளிஷ் ஆச்சோ அந்த டேட்டை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ ரெட்ரீவ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதெல்லாம் கூட இம்பார்ட்டண்டான ரெஃபரன்ஸ் நோட்ஸ், ஓகேங்களா. ஓகே, பின்னாடி வந்து இந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ் எழுதணும். சரி, இதை உள்ளே எப்படி சைட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இது வந்து ஏபிஐ ஃபார்மேட் சைட்டேஷன் ஸ்டைல், ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து நேம் இனிஷியல் அதுக்கப்புறம் இயரோட நீங்கள் சைட் பண்ணிடுவீங்க. இதை வந்து உள்ளே வந்து நம்ம எப்படி சைட் பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே வந்து இனிஷியல் போடக்கூடாது, ஓகேங்களா. வித்தவுட் இனிஷியல் தான் உள்ளே சைட் பண்ணும்போது நம்ம வந்து இனிஷியல் இல்லாமல் சைட் பண்ணுவோம். அதோட ஃபர்ஸ்ட் ஆத்தர் மட்டும் தான் நம்ம அதில் மென்ஷன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இப்போ நான் கீழே கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. வெர்போரேட் 2009 அப்படின்னு கொடுத்துருக்கேன், பார்த்தீங்களா. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் ஆத்தர் யாரையும் நான் கொடுக்கல. இதில் வந்து ஒரே ஒரு ஆத்தர் தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஆத்தர் ஃபுல் ஸ்டாப் கமா கொடுத்து அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இயர் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. நான் வெளியில் உள்ள சைட்டேஷன் ஸ்டைல் சொன்னேன். இப்போ உள்ளே நீங்கள் சைட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இப்போ அந்த பேப்பரை வந்து ஒருத்தவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ஆத்தரோட நேம் போட்டு கமா போட்டு பப்ளிஷ் ஆன இயர் கொடுக்கணும், ஓகேங்களா. இப்போ 2 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு இடையில அண்டு கொடுக்கணும், ஓகேங்களா. இந்த ஸ்டைல் எங்கேயாவது இருக்குதுன்னா நான் பார்த்து சொல்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து சரி, ஓகே, ஒருத்தவங்க கொடுத்தனால அந்த ஆத்தரோட நேம் கமா இயர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது வந்து 2க்கு மேலே இருப்பாங்க, ஓகேங்களா. இந்த பேப்பர் வந்து இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அசோக் குமார் எட்டால் அப்படிங்கிறது வந்து 2 ஆத்தருக்கு மேலே இருப்பாங்க அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணது. ஸோ அதனால அசோக் குமார் ஃபர்ஸ்ட் ஆத்தர் நேமை நம்ம கொடுத்துடணும், அசோக் குமார். அதுக்கப்புறம் ரிமைனிங் எல்லாம் எட்டால், மற்றவங்க எல்லாம் அப்படின்னு அர்த்தம். எட்டால்னா அவங்களோட சேர்த்து பப்ளிஷ் பண்ண எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எட்டால் இடி ஃபுல் ஸ்டாப்பெல்லாம் இல்லை, இடி ஸ்பேஸ் ஏஎல் கொடுத்து ஃபுல் ஸ்டாப் கமா அதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆன இயர் கொடுக்கணும். இந்த எட்டால் வந்து இட்டாலிக்ஸில் இருக்கணும், ஓகேங்களா. இதுவும் ஒரு ஸ்டைல் தான். ஆனால் இதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கொடுக்கல. நம்ம உள்ளே சைட் பண்ணும்போது ஆத்தரோட நேம் தான் கொடுக்கணும், இனிஷியல் கொடுக்கக்கூடாது. அதோட ஃபர்ஸ்ட் ஆத்தர் தான் கொடுக்கணும், ஓகேங்களா. இப்போ இவங்களுக்கு வந்து 2-3 ஆத்தர்ஸ் இருக்காங்களாட்டு இருக்குது. ஸோ அதனால நான் எட்டால் கொடுத்துருக்கேன். ஆத்தர் நேம் எட்டால்
அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் கமா பப்ளிஷ் ஆன இயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 பேர் இருந்தாங்கன்னா அது எப்படி கொடுக்கணும்னா அண்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கான்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ அந்த பேப்பர் வந்து 2 பேர் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆத்தர், அதுக்கப்புறம் அண்ட், செகண்ட் ஆத்தர், கமா, அதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆன இயர் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த இருக்கு பார்த்தீங்களா? வெஸ்டின் அண்ட் பேக் இந்த மாதிரி ஸ்டைலில் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வீணா அண்ட் பெக்கர் இப்போ 2 பேர் தான் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆத்தர், அதுக்கப்புறம் அண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் ஆத்தர், கமா, அதுக்கப்புறம் இயர் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுக்கணும். 2 பேர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா. ஒருத்தவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆத்தர் நேம், கமா, இயர். அப்புறம் 2-3 பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆத்தர் நேம், எட்டால், இடி ஸ்பேஸ் ஏஎல் ஃபுல் ஸ்டாப் கமா. ஓகேங்களா? எட்டாலுங்கிறது இட்டாலிக்ஸ் பண்ணிடணும். 2 பேர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 பேரோட நேமும் வந்து அண்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆத்தர் அண்ட் செகண்ட் ஆத்தர் கமா அந்த பப்ளிஷ் ஆன இயர். ஓகேங்களா? சரி, இது இல்லாமல் நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து நிறையா பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க ரிசர்ச்சில் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதை இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி விசிடாப்சிகம் ஸ்பீஷஸில் வந்து லீஃபு, ஸ்டெம்மு எல்லாத்துலேயும் வந்து ஃபைட்டோகெமிக்கல் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு இத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு 4-5 பேரை வந்து குமுலேட்டிவாக நீங்கள் கொடுக்கணும்னா அதை எப்படி கொடுக்கணும்னா இயர் வைஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இதில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். தீஸ் ரிப்போர்ட்ஸ் சைட் பாசுதான் எட்டால், சேங் எட்டால் அண்ட் லீ எட்டால் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த 3 பேர் நேமையும் நான் அடுத்தடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பாசுதான் எட்டால், செங் எட்டால், லீ எட்டால் இவங்க 3 பேருமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபைட்டோகெமிக்கல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சேர்ந்து கொடுக்குறேன். அப்போ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இயர் வைஸ் கொடுக்கணும். இதில் வந்து 2005 அப்படிங்கிறது வந்து தான் முதல்ல வந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2020 இவங்க தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 2005. அதுக்கப்புறம் இவங்க 2008, அதுக்கப்புறம் மேட்டிக்கு ஃபுல் ஸ்டாப் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். சுப்பிரமணியன் அண்ட் நாயர் அப்படிங்கிறது வந்துட்டு 1970 பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெப்ரிக் அப்படிங்கிறது 2008. ஓகேங்களா? இது ஒரு ஃப்ரேம், நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ரேம், இது ஒரு ஃப்ரேம். இப்போ நான் ஹைலைட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் படிங்க. இது கமாக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட்டை வந்து தீஸ் ரிப்போர்ட்ஸ் இஸ் சைட்டட் பாசுதான் அண்ட் செங் எட்டால் இவங்க 2 பேரை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இவங்க 2 பேரில் 2005 பப்ளிஷ் பண்ணது பாசுதான். அதனால இயர் வைஸ் நம்ம எது ப்ரீவியஸாக பப்ளிஷ் ஆகிருக்கோ அவங்களோட தான் ஃபஸ்ட்டு சைட் பண்ணணும். அடுத்து வந்து அடுத்த வருஷம் பப்ளிஷ் ஆனது அதுக்கு அடுத்து, அதாவது இயர் வைஸ் தான் நம்ம பப்ளிஷ் சைட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ 2005 வந்து உள்ளதை வந்து நான் ஃபஸ்ட்டு சைட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2008 உள்ளதை அடுத்து சைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செட்டு. அடுத்த செட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து அடுத்த செட். இந்த சைட்டில் வந்து லீ எட்டால், அப்புறம் ஷே எட்டால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? லீ எட்டால் வந்து 2002லையும் ஷே எட்டால் வந்து 2005லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து இயர் வைஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து இது வந்து 3வது செட்டு. ஓகேங்களா? 3வது செட்டில் பாருங்கள், சுப்பிரமணியன் அண்ட் நாயர் வந்து 1970லையும் வெப்ரிக் எட்டால்ங்கிறது 2008லையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், இயர் வைஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் நிறையா சைட் பண்ணுவோம். தீஸ் ஆல் ஆர் ரிப்போர்ட்டட் இன் திஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒரு 3-4 பேப்பரை ஒட்டுக்க நீங்கள் சைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குமுலேட்டிவாக சைட் பண்ணோம் அப்படின்னா இயர் வைஸ் தான் நீங்கள் சைட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ் சைட்டேஷன் ஸ்டைலில். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டாபிக் ரிலேட்டடாக வேணும்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.